அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை படிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. திரும்பி இந்த வசனத்தை படிங்களேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி போதும். இன்னொரு வகையாக இந்த வசனத்தை நாம் வாசிப்போமானால், பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லாமே அது நன்மையான ஈவுகளாக இருக்கிறது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவருடைய கரத்தினால உருவாக்கி நமக்கு கொடுக்கிற அத்தனையும் நன்மையானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த நன்மையான ஈவுகள் அத்தனையும் நம்ம கையில வருகிற அத்தனை நன்மையான ஈவுகளும் அது பரலோகத்திலிருந்து பிதாவிட்டிருந்து நம்ம கையில கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? என்ன கவனிங்களே. அப்ப நன்மையானது எல்லாமே பிதாட்டு வருகிறது, அல்ல பிதா கொடுக்கிற அத்தனையுமே நமக்கு நன்மைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கரத்திலிருந்து ஒரு நாளும் தீமைகள் என்ன செய்யறதுல வருவதில்லை. அவர் தீமையின் தேவன் அல்ல, அவர் நன்மை செய்கிற தேவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எதை கொடுத்தாலும் என்னதான் நன்மை. நன்மை என்னது? அது நமக்கு பிரயோஜனம், அது நமக்கு ஆசீர்வாதம், அது நம்மை சந்தோஷிப்பிக்கிறது, அதுக்கு நமக்கு உபயோகமான காரியத்தை விளைவிக்கிறது. இதுதான் நன்மைன்னு சொல்லலாம். ஆமென். நமக்கு தீங்கு செய்யாது, அது நமக்கு உதவாத காரியம் அல்ல, அது நமக்கு ஒரு நாள் இடைஞ்சலாகவோ அது ஒரு நாள் நமக்கு உதவாத காரியமாக இருக்காது. அது நமக்கு மிகவும் அவசியமாக அது நன்மை பயக்கக்கூடிய காரியம் தான் பிதா நமக்கு கொடுக்கிற விஷயம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பிதா நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே நன்மையானது. எல்லாம் சொல்லுங்க, நன்மையானது. அப்ப நன்மையான ஈவுகளை தான் கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நன்மையை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கும்போது பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்கும்போது என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப பிதா கொடுக்கிற நன்மை நிச்சயமாக நமக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது, அவசியமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில அதை பெற்றுக்கொண்டவர்கள் அதை நன்மையை முழுமையாக அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது, அதை அறியாதவர்களாக இருக்கக்கூடாது. பிதா நமக்கு நன்மை கொடுக்கிறாரு, அது எனக்கு தெரியாது, அது எனக்கு அவசியம் இல்லை, அதை தெரிந்துக்க எனக்கு என்ன இல்லை, மனம் இல்லை அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பிதா கொடுக்கிறது எல்லாமே என்னதான்? நமக்கு நன்மை, நமக்கு பிரயோஜனம், நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்ப பிதா கொடுக்கிற பெரிய நன்மை எது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற பெரிய நன்மை எது அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த எருசலேம் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, பிதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை பெற்றுக்கொள்வதற்கு நீ என்ன செய்யுங்க, காத்திருங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 1 5வது வசனம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பிதா உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, பிதா உங்களுக்கு கொடுக்க போற அந்த நன்மையான ஈவை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யுங்க? காத்திருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பிதா கொடுக்க போற பெரிய நன்மையான ஈவு எதுனா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பிதா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது எதுனா, பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அப்ப எப்ப வாக்குத்தத்தம் பண்ணினார்? பழைய ஏற்பாட்டிலேயே வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவேல் 2:28 கடகடன் படிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரர் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும்
காண்பார்கள். ஊழியக்கார மேலும் ஊழியக்காரி மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா விழித்திருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றது நான் சொல்ற வார்த்தையோடு கூட என்னோடு கூட வருகிறீர்கள்? அல்லேலூயா. அப்ப நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தையாக தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நன்மையான ஈவுகளை பற்றி நம்ம அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம கொடுத்த நன்மைகளை நாம் கொஞ்சம் கூட நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு அதை பற்றி தானே அறிவு நமக்கு வேணும். என்ன வேணும் சொல்லுங்க? அறிவு வேணும். அதை அறிந்து கொள்ளுக்கு நம்ம ஆவல் உள்ளவர்களா இருக்கணும். அதை அறிந்து அதை பெற்று அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அதை சரியாக கையாளக்கூடிய ஒரு கிருபை நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த கீபோர்டு இருக்குது அப்படின்னா அந்த கீபோர்டு பற்றி தானே அறிவு இல்லைன்னா இந்த கீபோர்டை திறம்பட வாசிக்க நம்மளால என்ன செய்யாது முடியாது. இந்த கீபோர்டு வந்து நம்மளால ஒரு நல்ல இனிமையான இசையை வெளியே கொண்டு வர நம்மளால முடியாது. அப்ப அந்த கீபோர்டு பற்றி தேவன் நம்ம கையில இந்த கீபோர்டை இந்த பியானோவை கையில கொடுக்குறாரு அப்படின்னா இந்த பியானோ வாங்கிட்டு அப்படி தூக்கி போட்டக்கூடாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி என்ன செய்யக்கூடாது, தூக்கி போட்டக்கூடாது. அப்போ நம்ம கையில பிதா கொடுத்தாருன்னா நமக்கு நன்மையானதை கொடுத்துருக்கிறா. நம்ம என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப கொடுக்கறது எல்லாமே என்னதான் நன்மைக்கு, கொடுக்கறது எல்லாமே எதுக்கு, பிரயோஜனத்திற்கு. நம்ம தெய்வம் நம்ம கொடுத்த எல்லாமே எதுக்கு, ஆசீர்வாதமா வாழ்வதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம தேவன் நம்ம கொடுத்த நன்மைகள் எதுக்கு, உலகத்துல ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்வதற்காக, இந்த உலகத்துல ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் ஆண்டவர் இந்த ஈவை நமக்கு என்ன செய்ய கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அதை நம்ம வாங்குவதற்கு அதை பற்றிதான எல்லாம் நம்ம அறிந்தோம்னா அதை நாம் உபயோகப்படுத்தாம இருக்க மாட்டோம், அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டோம். ஆமென். அப்ப அதை பற்றி அதிகமான அறிவு இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இல்லை. அப்ப தேவன் கொடுத்த அந்த ஈவை, அந்த வாக்குத்தத்தத்தை பற்றிதான அந்த உபயோகமான காரியங்களை இன்னைக்கு விசுவாசிகள் என்ன செய்யல, தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த முதல் 2 பெஞ்சில் இருக்கிறவங்க கவனிக்கணும். அது இந்த முக்கியமா இந்த பகுதியில் இருக்கிற நான் சொல்றது யாருக்கா சொல்லி கொண்டிருக்கிறேன், யாருக்கா சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பிதா நமக்கு என்ன கொடுக்கிறாரு, நன்மை. எல்லாம் சொல்லுங்க, நன்மை. இந்த நன்மையை எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்ல கேள்விப்படுறது இல்லை. எப்படிங்க கேள்விப்பட்டதெல்லாம் கேட்கல, நான் அந்த நன்மை எத்தனை பேருக்கு தெரியும் தான் கேட்கிறேன். நான் சொல்லட்டுமா, நன்மை பத்தி கேள்விப்பட்டதை நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை, அந்த வாக்குத்தத்தமான நன்மைகளை கேள்விதான் பட்டிருக்கிறோம். அதை நிறைய பேர் என்ன செய்யல, இன்னும் முழுமையாக அறியல, தெரிஞ்சுக்கல. அதை பற்றிதான நல்ல அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா, அதை பற்றி தான் அத்தனை காரியத்தை நம்ம தெரிஞ்சிருந்தோமானால் அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல், அதனுடைய நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டோம். கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம். ஏன் நான் அதை பெற்றுக்கொள்ளல, அதையே நான் என்னை உபயோகப்படுத்தல, அது உபயோகப்படுத்தி அதன் வழியாக வருகிற நன்மைகளை ஏன் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா அதை பற்றிதான அறிவு எனக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அதை பற்றின அறிவு நமக்கு இல்ல. ஒரு ஏழை தாய் தன் ஒரே மகனை, விதவையான தாய் அந்த ஒரே மகனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. பல வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி ரொம்ப கடினமான வேலையெல்லாம் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாயும் வயிற்றையும் கட்டி தன் மகனை நல்லா படிக்க வச்சாங்க. அந்த மகன் சொல்லுவான், அம்மா நான் படிச்சு பெரிய ஆளாகி என்ன செய்ய போறேன், என்னை காப்பாற்ற போறேன். நீ கஷ்டப்பட்டுட்ட, நிறைய கஷ்டப்பட்டுட்ட, உட்கார வச்சு என்ன செய்ய போறேன், உனக்கு எல்லா தேவையும் சந்திக்க போறேன், நான் எல்லாம் செய்ய போறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி படித்தான். அந்த மகனுடைய பேச்சை என்ன செஞ்சாங்க, அப்படியே நம்பி அதுக்காக மகனுக்காக அவ்வளவு தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு அவள் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணான். அவன் படித்தான், படித்து முடித்தான். வெளிநாட்டுல வேலை கிடைச்சது, நல்ல சம்பளத்துல வெளிநாட்டுல வேலை கிடைச்சு. அம்மா நான் போய் என்ன செய்யணும், உனக்காக பணம் அனுப்புறேன், இனிமேல் என்ன செய்ய வேண்டாம், நீ வேலைக்கு போக வேண்டாம், எந்த கஷ்டப்பட வேண்டாம், நீ உன் ராஜாத்திமா ராணி மாதிரி உட்கார வச்சு என்ன செய்யறேன், உனக்கு சாப்பாடு போடுறேன், நீ கஷ்டப்படா, நீ சந்தோஷமா இருக்க, போனோன்னு என்ன செய்வேன், உனக்கு பணம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி போனான். நேரா அவன் போனான், வெளிநாட்டுக்கு போனான். 1 மாசம் கழிச்சு
அந்த அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க, என் மகன் என்ன செய்வானுக்கு பணம் அனுப்புவான் பணம் அனுப்புவான் பணம் அனுப்புவான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் ஒவ்வொரு நாள் அந்த போஸ்ட்மேனை பார்ப்பாங்க, என் மகன் என்னது அனுப்புனானா, பணம் அனுப்புனானா, இல்லம்மா அனுப்பல. ஒரு மாசம் கழிச்சு அங்கிருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, ஒரு போஸ்ட் கவர் வந்துச்சு. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், என் மகன் என்ன செஞ்சுட்டான், பணம் அனுப்பிச்சிட்டான். உடனே அந்த லெட்டருக்கு அந்த கவர் திறந்து பார்த்தா உள்ள பணம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, பணம் ஒண்ணும் இல்லை. அது ஒரு பேப்பர் மாதிரி இருந்துச்சு, அதுல நிறைய பூ டிசைன் எல்லாம் போட்டு இருந்தது, அது இனிமே எழுதி இருந்தது. அந்த அம்மா பார்த்தாங்க, நான் பணம் அனுப்புவான்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு என் மகனை படிக்க வச்சேனே, இவ்வளவு தியாகம் பண்ணுனே, போய் எனக்கு என்ன செய்யறான், ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்புனது போல என்ன செய்யறான், ஒரு கலர் பேப்பர் அனுப்பிச்சிருக்கான். அப்படின்னு என்ன பண்ணாங்க, அந்த கலர் பேப்பர்ல பசு தடவி செவுத்துல ஒட்டி வச்சுட்டாங்க. செவுத்துல ஒட்டி வச்சுட்டாங்க. மாசம் மாசம் என்ன செய்யும், அது வரும், அந்த கிரீட்டிங் கார்டு போல என்ன செய்யும். அந்த அம்மாக்கு அது ஏதோ ஒரு பூங்கு, ஒரு பூவெல்லாம் வரைஞ்சிருக்கிற ஒரு அட்டை போல இருந்துச்சு. அதை மாசம் மாசம் என்ன செய்வாங்க, ஒரு வருஷம் கழிச்சு அந்த பையன் வந்தான் அங்கிருந்து. எங்க அம்மாவோட நிலைமையெல்லாம் மாறி இருக்கும், வீடெல்லாம் பெருசா இருக்கும் நினைச்சு வந்தான். பார்த்தா அதே குடிசை வீடு, அதே நம்ம பாத்திரம் கழுவிட்டு இருக்கு, அதே கஷ்டப்பட்டு இருக்கு. வந்தோன்னா எங்க அம்மா தொடப்ப கட்டை எடுத்து அடிக்க போயிடுச்சு. ஏண்டா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, நீ ஒரு நாள் கூட என்ன செய்யல, பணம் அனுப்பலையே, நீ என்ன வேலை செய்யற, என்ன இவ்வளவு வேதனைப்படுத்துறீ என்று சொல்லி நம்ம அவ்வளவு திட்டினாங்க. என்னம்மா உனக்கு நான் பணம் அனுப்புனே, நீ பெற்றுக்கொள்ளலையா, வாங்கலையா, எங்கடா நீ பணம் அனுப்புன, நீ பாரு, நீ அனுப்புனதெல்லாம் பாரு, செவுத்து ஒட்டி வச்சிருக்கு பாரு பாரு. ஐயோ இதாம்மா பணம், என்னடா இது, என்னடா பணம், இது செக்கு, உன் செக் அனுப்பிச்சிருக்கிறேன், இதை கொண்டு பேங்க்ல கொடுத்தீங்கன்னா உன் கை நிறைய வரும், பணம் வரும், இதை போய் ஒட்டி வச்சிருக்கிறேன் என்று சொல்லி அந்த செக்கெல்லாம் உரிச்சு கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தாங்க. அவ்வளவு கட்டுக்கட்டான பணத்தை அந்த அம்மா பெற்றுக்கொண்டாங்க. சொல்லுங்க. இப்ப நம்ம பையன் அனுப்பினது பணம் தான், அதை பற்றின அறிவு யாருக்கு இல்ல. அது நன்மை, அது பிரயோஜனமானது, இதனால இந்த வாழ்க்கை மாறும், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி அந்த அம்மாக்கு என்ன செய்யல, தெரியல. அட்லீஸ்ட் யார அந்த போஸ்ட்மேன் கிட்ட காமிச்சிருந்தாங்கன்னா அந்த போஸ்ட்மேன் சொல்லி இதமா செக்கு, இது கொண்டு பேங்க்ல கொடுத்தீங்கன்னா உங்க கையில என்ன செய்வாங்க, பணத்தை கொடுப்பாங்க என்று சொல்லி அந்த அம்மா யார்கிட்ட கேட்கல, பையன்கிட்ட கேட்கல. அந்த அம்மா அறியாமையில தன் கொடுக்கப்பட்ட நன்மையை பிரயோஜனப்படுத்தாம, தனக்கும் பிரயோஜனம் யாருக்கும் பிரயோஜனப்படுத்தாம அது அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தது. யாரு சொல்ல புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. பரத்திலிருந்து ஆண்டவர் நன்மையான ஈவுகளா கொடுக்கிறாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தமான ஈவுகளை கொடுக்கிறாரு. இன்னைக்கு நானும் நீங்களும் அதை பற்றிதான அறிவு இல்லாதபடினால அதனுடைய நன்மைகளை இன்னும் கையில பெற்றுக்கொள்ளாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதனை புரியுது? புரியுது என்ன சொல்றது? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமான நன்மைகளை கொடுக்கிறார். பிதா சொன்ன வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 28 சொன்ன வாக்குத்தத்தம், அதே வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு இங்க சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5 சொல்லுகிறாரு, பிதா உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த எருசலேம் விட்டு என்ன செய்யாதீங்க, போயிடாதீங்க, நீங்க காத்திருங்க, நீங்க காத்திருங்க. சொல்லுங்க. இந்த வசனங்கள் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார். பரமேறி போவதற்கு முன்பாக சீசர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த சீசர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நான் பார்க்கும் போது, இந்த சீசர்கள் பெரும்பாலும் இயேசுவோடு கூட சீசர்கள் பெரும்பாலும் கலிலேயா என்கிற அந்த கடலோரத்தில் வாழ்ந்த அந்த கிராமங்களில் வாழ்ந்த படிப்பறிவில்லாத மீன் பிடிக்கிற தொழில் செய்த ஒரு நபர்கள் தான் இந்த சீசர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க என்னல்ல, படிப்பறிவிக்கல, ஏழையான நபர்கள், அவ்வளவு விவரம் கிடையாது, அவ்வளவு சொத்து சோகம் கிடையாது, மீனவ குடும்பத்துல பிறந்த வறுமையில வாழ்ந்த இந்த சீசர்கள். கவனிங்க, அவனுக்கு பெருசா அவனுக்கு என்ன இல்ல, ஒண்ணு தெரியாது. அவங்களுக்கு எப்படி ஊழியம் செய்யணும் தெரியாது, எப்படி ஜெபிக்கணும் தெரியாது, வேதத்தை பற்றி தானே எந்த அறிவும் அவங்களுக்கு இல்ல, பைபிளே படிக்க தெரியாது அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அழைத்து அவர்களை 3 வருஷம் தம்மோடு கூட வைத்து அந்த 3 வருஷம் ஊழியத்துல நிறைவேற்றி தாம் உயிரோடு கூட இருக்கிறவர்களாக காண்பித்து பரமேறி போறதுக்கு முன்னாடி அந்த சீசனை பார்த்து சொல்றாரு, பிதா உங்களுக்கு பெரிய நன்மை தர போறாருப்பா, அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யுங்க, காத்திருங்க.
அந்த பிதா தரப்போற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டா போதும், உங்க வாழ்க்கையிலே மாறும், உங்க வாழ்க்கையில நன்மை வரும். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்த நீங்கள் இன்னைக்கு அநேகருக்கு பிரயோஜனமா என்ன செய்ய போறீங்க, வாழ போறீங்க. அந்த நன்மை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யுங்க, காத்திருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படிதான் சொல்லுகிறார். அந்த சீசர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை கூட என்ன செய்யறதில்ல, சொன்னதில்லை. புரியுதா சொல்றது? அவங்களால ஒரு நல்ல திறம்பட ஊழியத்தை என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. எந்த நோயாளி அவங்க என்ன செய்யல, சுகமாக்கல. எந்த பிசாசை அவங்களால என்ன செய்ய முடியல, விரட்ட முடியல. இயேசு சொன்ன வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு மதியினர்களாக வாழ்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சீசர் நிலைமை பாருங்க. படிப்பறிவு இல்ல, திறமை இல்ல, பேச தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஊழியம் செய்ய தெரியாது, எந்த தீர்க்கதரிசனமான வார்த்தையை பேச தெரியாது, எந்த வியாதி சுகமாக்க முடியாது, அவங்களால எந்த பேய் என்ன செய்ய முடியல, விரட்ட முடியல. எங்க போனாலும் என்னதான் கெட்ட பேரு, அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, இது அவங்களுக்கு என்ன செய்ய போறாரு, நன்மையை தரப்போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், தோல்வியான வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, நீங்க நான் எனக்கே பிரயோஜனம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கே நன்மை இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் இல்ல, ஒரு நன்மை இல்ல, ஒரு முன்னேற்றம் இல்ல, ஒரு வெற்றி இல்ல, தோல்வி மேல தோல்வி, ஏமாற்றத்தின் மேல ஏமாற்றம், சலிப்பு மேல சலிப்பு, வேதனை மேல வேதனை, என்ன செய்வது என்று சொல்லி அறியாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பல கேள்விகள் கேட்டுக்கொண்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு என்னை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ காத்திருப்பாயானால், நீ அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆவலுடன் இருப்பாயானால், அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் வரும்போது அநேக பிரயோஜனமாக நீயும் பிரயோஜனமானவனாக, ஆசீர்வாதம் நிறைந்தவனாக, நன்மை நிறைந்தவனாக நீ மாறிவிடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சீசரோட நிலைமையை கொஞ்சம் கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம். இந்த சீசர்கள் 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தார்கள். இயேசு அழைத்து சீசர்களை அழைத்து 3.5 வருஷம் தன்னோடு கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வைத்துக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை வருஷம்? 3.5 வருஷம் இயேசுவோடு உறங்கி, இயேசுவோடு சாப்பிட்டு, இயேசுவோடு ஊழியத்துக்கு போய், இயேசுவோடு கூட எல்லா காரியத்தையும் அவர் கூடயே இருந்தார்கள். இயேசு செய்த அத்தனை அற்புதங்களையும் பார்த்தார்கள். குருடர் சுகமாகிறதை பார்த்தார்கள், செவிடர் கேட்கிறதை பார்த்தார்கள், முடவர் நடக்கிறதை பார்த்தாங்க, குஷ்ரோகிகள் சுகமாகிறதை பார்த்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புகிறதை பார்த்தார்கள். 5 அப்பம் 2 மீன்களும் 5000 பேர் சாப்பிட்டு மீதி எடுக்கிற அந்த அற்புதத்தை அவர் என்ன செஞ்சாங்க, கண்டார்கள். இன்னும் அநேக நன்மைகளை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்தாலும் கூட அந்த சீசர்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. மலை போல நம்பிக்கொண்டிருந்த அவருடைய தலைவரா இருக்கிற இயேசு இன்னைக்கு பிடித்து சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. மலை போல நம்பிட்டு இருந்த இயேசுவை நம்பிட்டு இருந்த சீசர்களுக்கு என்ன நடந்ததுன்னா, அவங்க நம்பிக்கொண்டிருந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வெளியே பெரிய கொந்தளிப்பு உண்டாயிருக்கிறது. கவனிங்க எல்லாரும், வெளியே கொந்தளிப்பு. அங்க பரிசேயரும் சதிசேயரும் பிரதான ஆசாரியும் அவரோடு கூட சேர்ந்த கூட்டத்தாரும் இயேசுவை பின்பற்றினோர் எங்கே என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க எல்லாரும், வெளியே இயேசு பேரை சொல்லிட்டு வெளியே என்ன செய்யல, போக முடியல. சீசர்கள் பயந்த நிலைமையில இன்னைக்கு ஒரு அறைக்குள்ளாக அடைப்பட்டு கிடக்கிறார்கள். வாசிங்க வசனம், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அறிந்து அற்ப விசுவாசிகளே. இப்ப சீசர்கள் எப்படி இருந்தாங்க? சீசர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அற்ப விசுவாசிகள். அப்படின்னு என்னது? அற்பத்தனமான விசுவாசம். ஒரு நல்ல விசுவாசம் கூட அவன் இல்ல, சாதாரண விசுவாசம். ஒரு இந்த நாட்களில் இருக்கிற சாதாரண விசுவாசியை விட ரொம்ப கீழான விசுவாசம் கொண்டிருந்தவர்கள்.
இயேசு கிறிஸ்து வார்த்தையை நம்பாதவர்கள், இயேசு சொன்ன வார்த்தைகளை பற்றிதான அந்த காரியங்களை அறியாதவர்கள் அற்ப விசுவாசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. 13 வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். போது கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை புரிந்து கொண்டு ஏதேதோ பிதற்றி ஏதேதோ வாய்க்கு வந்ததை பதிலாக சொல்லக்கூடிய ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து விசுவாசிகள், அல்லையிலே சொல்லுங்க, சத்தமாளிலே சொல்லுங்க, அற்ப விசுவாசிகளா இருந்தார்கள். சாதாரண விசுவாசிகள், வேதத்தை பற்றி ஒண்ணும் தெரியாது, இயேசுவை பற்றி ஒண்ணும் தெரியாது, தேவனுடைய வெளிப்பாடுகள் தேவனுடைய தீர்க்கதரிசனங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆமென். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடல், மீன், வலை, டெய்லிங், கஞ்சி, கூழு கஞ்சி தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இதுதான் விசுவாசியினுடைய நிலைமை. ஆமென். இந்த கூடாரத்துக்குள்ள எத்தனை பேர் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு தெரிந்ததெல்லாம் என்னுடைய வேலை, சம்பளம், கடன், தேவைகள், என் வீட்டு நிலைமை. சொல்லுங்க, இதை தாண்டி சிந்திப்பதற்கு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, இதை தாண்டி யோசிக்கிறதுக்கு நம்முடைய எண்ணம் முழுவதும், நம்முடைய சிந்தனை முழுவதும் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான பாரங்களினால, உலக பிரகாரமான காரியங்களினால நிரம்பி இருக்கிறது. இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. உங்களுக்கு ஒவ்வொருவரும் தனியா கூப்பிட்டு உட்கார்ந்து கொஞ்சம் உங்க காரியத்தை சொல்லுங்க அப்படின்னா நாள் முழுதும் பிரச்சனை பேசுவீங்க, அப்படிதானே? நாள் முழுதும் நம்முடைய பிரச்சனைகளை மட்டுமே பேசுவதற்கு ஒரு நாள் பத்தாது. அவ்வளவு விஷயங்கள் நம்ம மண்டையில, நம்முடைய சிந்தனையில நிரம்பி இருக்கு. சொல்லுங்க, எத்தனை பேர் புலம்புவீங்க? சொல்லுங்க. சீசர்கள் அதே நிலைமையில தான் இருந்தாங்க. ஆமென். இன்னொரு வசனம் படிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் போதும், யூதருக்கு பயந்ததுனால கதவை பூட்டி எல்லாம் எங்க இருக்கிறாங்க. சில பேர் பாருங்க, சொந்தக்காரன் வரான் கேள்விப்பட்டோன்னே வெளியே பூட்டை போட்டுட்டு வீட்டுல பதுங்கி இருக்கிற நிறைய குடும்பம் உண்டு. சொல்லுங்க, வெளியே வந்தான்னா ஒரு வாரம் என்ன செய்வாங்க? தேரா போட்டுருவாங்க. நம்ம இருக்கிற அரிசி பருப்பு எல்லாம் என்ன செய்வாங்க? காலி பண்ணிடுவாங்க தெரிஞ்சு. சொல்லுங்க, வெளியே பூட்டு தொங்குது. அப்ப வெளியே வர்றவங்க என்ன செய்வாங்க? இந்த வீட்டுல யார் இல்ல போல இருக்கு, காலிங் பெல் அடிக்க முடியாது, கதவையும் தட்ட முடியாது, ஏன்னா பூட்டு தொங்கி இருக்கு. இவங்க இந்த சீஷர்கள் யூதருக்கு பயந்ததினால், ஏன்னா யூதர்கள் வெளியே கொலவெறியோடு சுத்திட்டு இருக்கான். சொல்லுங்க, என்ன கொலவெறி? அவன் தலைவனாக இருக்கிற இயேசுவை பிடிச்சு சிலுவையில் அறைந்தது போல இயேசுடைய சீஷர்களை பிடித்து என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும், கொல்லணும், சிறையில போடணும் என்று சொல்லி யூதர் கொலவெறியில வெளியே சுத்திட்டு இருக்கான். இப்ப சீஷர்கள் அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிறாங்க, சத்தமே போடல. அல்லையே சொல்லுங்க, சொல்லுங்க. டிவி எல்லாம் மியூட்ல இருக்கு, படம் மட்டும் தெரியுது, என்ன செய்யல, சவுண்டு தெரிஞ்ச வெளியே என்ன செய்வான்? கேட்டுருவானே, ஒரு பேச்சும் இல்லை. சாப்பிடும் போது சொல்லுங்க, எலும்பெல்லாம் கடிக்காத, சொல்லுங்க, மெதுவா சவுண்டு வெளியே போயிரும்ல. சொல்லுங்க, எத்தனை நாள் இருந்தாங்க இப்படி? இந்த சீசன் எத்தனை நாள் அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா, இன்னொரு வருஷம் படிங்க, 26 வருஷம் படிங்க. எத்தனை நாளைக்கு?
முதல்ல என்ன படிச்சோம்? வாரத்தின் முதல் நாள். இப்ப 8 நாளைக்கு பின்பு ஆமா எங்க இருந்தாங்க? அதே பூட்டப்பட்ட அதே வீட்டுக்குள்ள. சொல்லுங்க, அதே பூட்டப்பட்ட வீட்டுல எத்தனை இருந்தாங்க? 8 நாள். அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கு பாருங்க. சொல்லுங்க, அவ்வளவு பயம். ஏன்னா அவ்வளவு சூழ்நிலை அவ்வளவு மோசமா இருக்கு, அசாதாரணமான சூழ்நிலை. சீசர்களால் வெளியே போக கூடாத அளவுக்கு ஒரு பயந்த சுவாபத்துல. முதல் சீசன் குறித்து படிச்சோம், அற்ப விசுவாசம், பதில் பேச தெரியாத நிலைமை. இங்க சீசர்கள் இப்ப எப்படி இருக்காங்க? பயந்த சுவாபம், தைரியமா எதையும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு நிலைமையில சீசர்கள் பூட்டப்பட்ட கதவுக்குள்ளாக 8 நாட்கள் சீசர்கள் என்ன செய்யறாங்க? எத்தனை பேர் தாங்க தெரியல, கண்டிப்பா குடும்பம் இருந்திருப்பாங்க. நமக்கு எதுவும் நிலைமை வந்திருக்கா? சொல்லுங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சீசர் அப்படியே பின்மாற்றத்துல போயிட்டாங்க. திருப்பியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த 12 சீசரும் மீன் பிடிக்கணும் அல்ல. அதுல பாதி பேர் தான் மீன் பிடிக்கிறவங்க, மத்த பேர்ல யாருங்க? மத்தையும் பார்த்தா வரி வசூலிக்கிறவன், அநேக மற்ற வேலைகள் செய்கிறவர்கள், அவர்களும் சேர்ந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. மீன் பிடிக்க வாங்கப்பா, கடலை போயிருவோம். எவனும் என்ன செய்ய முடியாது, துரத்திட்டு வர முடியாது. மீன் பிடிக்கும் போது தன் ட்ரெஸ் போட்டிருக்கிறனா இல்லையான்னு தெரியாத அவள நிலைமையில சீசல் இருக்கிறார்கள். ஒரு வருஷம் படிங்க, அதே 21ஆம் அதிகாரம், யோவான் 21:7. பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாக அது கடல்ல மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறதை அறிந்து குதிச்சிட்டான். ஆண்டை விட்டு தூரம் போனா என்னதான், என்ன இல்ல, நிலைமை மோசமா இருக்கு பாருங்க. அவ்வளவு அவலமான நிலைமைக்கு சீசர்கள் போயிட்டாங்க. இதுல எப்ப நடக்குது அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக இருந்த சீசருடைய நிலைமை, கர்த்தர் கொடுத்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக சீசருடைய நிலைமை. அல்லேலூயா சொல்லுங்க. கிட்டத்தட்ட நம்ம நிலைமை மாதிரிதான் இருக்கு. சொல்லுங்க, நம்ம இருக்கிற நிலைமை தான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நானும் நீங்களும் தைரியமா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோமா, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோமா அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் நம்ம முன்னாடி உட்கார்ந்து நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறாய் என்று சொல்லி கேட்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மள ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். எப்படிங்க பார்த்து சொல்லுங்க, நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்கன்னு கேளுங்க, சும்மா கேளுங்க. கேட்கறக்கே சங்கடம் நிறைய பேர். நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் சொல்லுங்க. ஆனந்து, போன ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களை பார்த்துருக்குறேன். இடையில உங்களை என்ன செய்யல, பார்க்கவே இல்லையே. என்னமான உங்களை பார்த்து 2-3 வாரம் ஆச்சு. நீங்க என்ன பாருங்க, சொல்லுங்க. நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு? நானும் நீங்களும் சீசரை போல இருக்கிறோமா? இந்த சீசரை போல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அல்லது நன்மையை பெற்றுக்கொண்டவர்களை போல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? திருப்பி சொல்றேன், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போறாருங்க. நானும் நீங்களும் ஆயத்தமே ஆகல, நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். நம்மளே எங்க இருக்கிறோம்? தூங்கி கொண்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலை பார்த்து யாக்கோப்பு துஷ்ட சிங்கம் அப்படின்னு சொல்லுது.
யாக்கோபு யாருங்க? துஷ்ட சிங்கம். துஷ்ட சிங்கத்தை எழுப்புறது யாரு சொல்லுங்க? துஷ்ட சிங்கத்தை எழுப்ப முடியுமா? படிங்க வசனம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். போதும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்ன சொல்றாருன்னா, துஷ்ட சிங்கம் சொல்லல. என்ன சிங்கம்? துஷ்ட சிங்கம். என்ன அது? பக்கத்துல யார் வந்தாலும் உயிரோட விடாது, பீறி போட்டுரும், அடிச்சு கொதறிடும். ஆண்டவர் என் ஜனம் துஷ்ட சிங்கம். இது எழுப்புறது யாரு? இப்ப துஷ்ட சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. சபை சொல்லுங்க, சபை தூங்கிட்டு இருக்கு. சர்ச்சுக்கு வந்து நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி. எத்தனை பேர் சர்ச்சில் தூங்கிட்டு இருக்கீங்க? பக்கத்துல கை கொடுத்து 2 குலுக்கு குலுக்கி நீ தூங்காதீங்க சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து 2 குலுக்கு குலுக்கணும். குலுக்கு குலுக்கி தூங்காதீங்க. பார்த்து கொதறிட்டு போறாங்க. சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜன துஷ்ட சிங்கத்தை போய் எழுப்ப முடியுமா? சொல்லுங்க, எழுப்ப முடியுமா? முடியாது. முடியாது. நீங்க எத்தனை கடினமான வார்த்தை பேசினாலும் நீ பேசிட்டே இரு. நாங்க என்ன செய்வோம்? தூங்குறவன் தூங்கிட்டு தான் இருப்போம். ஒண்ணும் முடியல. ஆனா அது எழும்பிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி யாரும் என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. என்ன தூங்கிட்டு இருக்கு. போ, இன்னைக்கு சபை தூங்கிட்டு இருக்கு. நானும் நீங்கள் எழுப்பி விட்டோமானால் நம்ம முன்னாடி ஒரு பிரச்சனை நிக்க முடியாதுங்க. எந்த சாத்தானும் நிக்க முடியாது. எந்த கிரிகளும் நிக்க முடியாது. உண்மையா பொய்யா? உண்மைதானே? நம்ம ஜபத்தில் எழும்பிட்டோம்னா, நம் தேவனுக்காக வைராக்கியமா எழுப்பி விட்டோமானால் நம்மளுடைய எந்த பிரச்சனையும், எந்த மலை போல காரியம் நம்ம முன்னாடி நிற்கவே முடியாது. ஆனா நானும் நீங்கள் என்ன செய்யறோம்? தூங்கிட்டு இருக்கிறோம், உறக்கத்தில் இருக்கிறோம், நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம். பிரச்சனைகள் நம்ம சுத்தி ஏராளமா இருக்கு. விரோதிகள் நமக்கு விரோதமா ஏராளமா இருக்கிறார்கள். நாம் இன்னும் சாதிக்க வேண்டியது ஏராளமா இருக்கு. இன்னும் ஜெயிக்க வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. ஆனாலும் துஷ்ட சிங்கத்தை போல தூங்கிக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறோம்? தூங்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாதவனா இருக்காத. நீ கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை அறியாதவனா இருக்காத. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு ஈவை நீ பெற்றுக்கொள்ளாதவனா இருக்காத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. சீஷர்கள் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்யறீங்க? எருசலேம் விட்டு போகாதீங்க. பிதாவான உங்களுக்கு கொடுக்க போகிற நன்மையான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நன்மை உங்க மேல வரும்போது, அந்த பிதாவானவர் பரிசுத்த ஆவியின் நன்மை உங்க மேல கொடுக்கும் போது அதை நீங்க பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் அநேக இடத்துக்கு சாட்சிகளாக நீ மாறி விடுவீர்கள் நான் சொல்லுகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நான் சீசருடைய நிலைமை நன்மை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சீசருடைய நிலைமை உங்களுக்கு காண்பித்தேன். ஆமென்.
நன்மை பெற்றுக்கொண்ட பின்பாக சீசருடைய நிலைமையே மாறிவிட்டது. நிலைமையே மாறிடுச்சு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, முடவனாய் இருந்தவனை பேதுரு யோவானும் கை கொடுத்து தூக்கி எடுத்தார்கள். அவன் எவ்வளோ வருஷம் முடவனாய் இருந்தவன், அவன் குதித்தெழுந்து நடந்தான். அவன் சொல்றான், வெள்ளியும் இல்ல ஒண்ணு எங்கிட்ட இல்லப்பா, எங்கிட்ட இருக்கிறத உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட. இது வரைக்கும் ஒரு அற்புதம் செய்யாதவன், இது வரைக்கும் எந்த பிசாசை துரத்தாதவன் பேதுரு, இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், அவன் எழுந்து நடந்தான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. வேற ஒன்றும் செய்யலைங்க, வேற ஒண்ணுமே செய்யல, வேற எதையும் செய்யல. அவன் நன்மை பெற்றுக்கொண்டவனாக இருந்தான், அந்த பிதாவின் நன்மை பெற்றுக்கொண்டவனாக இருந்தான். அந்த நன்மை உள்ள வந்த உடனே அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டாயினது. அவன் வார்த்தையில ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. ஒரே சாதாரண வார்த்தை தான், அந்த வார்த்தையின் வல்லமை புறப்பட்டு அந்த முடவனை நடக்க செய்தது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அதே அப்போஸ்தலர் 8:26 வாசிங்களே. அப்போஸ்தலர் 8:26. அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவரும் மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும். போதும், நல்ல கவனிங்க. அந்த பிலிப்பு சமாரியாவில போய் பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் என்ன செஞ்சான்? நடப்பித்தான். ஆமென். அநேக அசுத்த ஆவிகள் ஓடினது, அநேகர் சுகம் பெற்றார்கள், அநேகருக்கு அநேக அற்புத அடையாளங்கள் அங்க நடந்தது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அது வரைக்கும் பிலிப்பு சாதாரணமா தான் இயேசு இருந்தான், அவனை பத்தி ஒண்ணுமே இல்லை, ரெக்கார்டே இல்லை. ஆனா இப்போ அந்த தேவன் கொடுத்த நன்மையை பெற்றுக்கொண்டதுக்கு பின்பாக பிலிப்பு ஒரு அசாதாரணமான ஊழியத்தை செய்கிறவனாக, அந்த சமாரியாவை கடக்கிறவனாக மாறிவிட்டான். ஆமென் சொல்லுங்க. பேதுரு இப்போ சாதாரணமா இருந்த பேதுரு, பயந்து கொண்டிருந்த பேதுரு, நடுங்கி கொண்டிருந்த பேதுரு, இப்ப அவன் நிழல் பெற்று சுகமடைகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. உருமாலை உருவிய கையில தூக்கி வீசுறான், அது தொட்டவர்கள் சுகமாகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அசுத்த ஆவிகள் பயந்து நடுங்கி ஓடுகிறது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவோடு நிழல்பட்டு சுகமானதாக பைபிள் இல்ல, ஆனா பேதுரு நிழல்பட்டு சுகம் அடைந்தார்கள். ஆமென். நிழல்பட்டு எப்படிங்க சுகமாகும் சொல்லுங்க? ஒரு நிழல்பட்டு எப்படி சுகமாகும்? அந்த நன்மை, அந்த பிதா கொடுக்கிற நன்மை, அந்த பிதா கொடுக்கிற நன்மையில அத்தனை வல்லமை உண்டு, அத்தனை ஆசீர்வாதம் உண்டு, அத்தனை கிருபைகள் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. முதலே சொன்ன பாத்தீங்கன்னா, அந்த நன்மை இன்னும் நம்ம என்ன செய்யல, அறியல, அதனுடைய பயன்களை அறியல. அந்த நன்மை நமக்கு ரொம்ப அவசியம். அந்த நன்மையை நாம் முழுமையாக அதை நாம் பயன்படுத்தல இன்னும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நான் திருப்பி இந்த கீபோர்டு உதாரணமா சொல்றேன். இந்த கீபோர்டை வாசிக்க தெரியாத முதல் முறையா கீபோர்டு பாக்குறவங்க கையில இந்த கீபோர்டு கொடுத்து என்ன சொல்லுவாங்க? டாயிங் 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 அப்படின்னு அமுத்துவாங்க, அப்படித்தானே? சொல்லுங்க. அதை கேட்கவே முடியாது பக்கத்துல. அவங்க வாசிக்கிறேன் எப்படி வாசிப்பாங்க? ஓ நல்லா வாசிக்கிறேன், நான் வாசிக்கும் போது என்ன வருது? சத்தம் வருகிறது. அப்படி என்ன செய்வாங்க? ஏதோ என்ன செய்வாங்க, அப்படித்தானே? ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு பாட்டைவே கம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாட்டுக்கு அழகா இசைமையை கூட அத்தனை விஷயங்கள் இங்க இருக்கு உள்ள. ஒரு மனுஷன் இனிமையாக அந்த பாட்டு கேட்கிற அளவுக்கு அத்தனை காரியத்தை வாசிக்க முடியும். அத்தனை இனிமையான சத்தங்களை இதுல என்ன செய்ய முடியும்? வெளியே கொண்டு வர முடியும். புரியுது சொல்றது? நல்ல கை தேர்ந்த இசையில தேறின ஒரு மனுஷன் கையில கொடுத்தீங்கன்னா அவன் வாசிக்கும் போது அவ்வளவு இனிமையா இருக்கும். உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் போல இருக்கும், அப்படித்தானே? சொல்லுங்க. ஏன்னா அந்த மனுஷனுக்கு அத்தனை விஷயங்களை வெளியே, அந்த இசைகளை வெளியே கொண்டு வரக்குண்டான அத்தனை தாளம் அவங்ககிட்ட இருக்கு, அதுல அத்தனை அறிவு அவங்ககிட்ட இருக்கு. இது வாசிக்கிற அத்தனை அறிவு அவங்ககிட்ட வந்து விட்டது. அவன் என்ன செய்வான்? அந்த வாசிக்க தெரியாதனை போல சாதாரணமா என்ன செய்ய மாட்டான்? வாசிக்க மாட்டான். அதை திறம்பட நேர்த்தியாக என்ன செய்வான்? வாசிப்பான்.
இல்லையே சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் நமக்கு கையில பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டாரு. அதை பற்றி தானே அறிவே இல்லாதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறோம், போல என்ன செய்யறோம் சொல்லுங்க, வெறுமனே சத்தம் போட்டுட்டு இருக்கோம். ஆனா அதை பற்றி தானே அறிவு நமக்கு இருக்குமானால், அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி தேவன் கொடுத்த நன்மையான அந்த ஈவை பற்றி அறிவு நமக்கு இருக்குமானால், நானும் நீங்களும் அந்த பேதுரை போல, இயேசுவின் சீசரை போல ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ்வதாக மாறி விடுவோம். ஆமென். எப்படி வாழ்க்கை? அசாதாரணமான வாழ்க்கை வாழ்வதாக மாறி விடுவோம். இந்த சீசனுக்கு முன்பும் பசித்தது, வேதனை இருந்தது, குடும்ப சூழ்நிலை இருந்தது, தேவையில் இருந்தது. அந்த நன்மை பெற்ற பின்பும் அவனுக்கு இன்னும் அதே தேவைகள் இருந்தது. ஆனாலும் அவங்க வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கையா மாறிடுச்சு. அவன் தனக்கே பிரயோஜனம் இல்லாதவனாக வாழல, தனக்கும் அநேகருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். காரணம் என்ன? தேவன் கொடுத்த நன்மையான ஈவா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அந்த நன்மையான ஈவை நானும் நீங்களும் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழணும். அந்த நன்மையான ஈவுகளை முழுமையாக உபயோகப்படுத்தவர்களாக மாறணும், யூட்டிலைஸ் பண்ணணும், அதை பிரயோஜனப்படுத்தணும், அதை பயன்படுத்த வேண்டும். எடுத்து வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள் இருக்குல்ல, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். Thank you, Father. Hallelujah. ஸ்தோத்திரம். 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு வேறொரு நன்மையை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ ஆண்டவர் கொடுக்கிறது எல்லாமே என்னதான் சொல்லுங்க? நன்மை. ஆண்டவர் நம்ம கொடுக்கிறது எல்லாமே என்னதான்? நன்மை. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? நன்மையான ஈவு. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நன்மையான ஈவு. அப்ப தேவன் கொடுத்தல நன்மையான எத்தனை அதை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்க? புரியுதா சொல்றது? இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ற நன்மையான ஈவை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு ஆசை, விருப்பம் வேணும், வாஞ்சை வேணும். நான் சொன்ன பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி சீசர்கள் எப்படி இருந்தாங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பின்பாக சீசர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டேன். எத்தனை புரிஞ்சு நான் சொல்றது? புரிஞ்சுதா? இப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி சீசர்கள் சந்தேகப்படுவர்களாக இருந்தாங்க, பயப்படுவர்களாக இருந்தார்கள், ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தார்கள், வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய நன்மை பெற்றுக்கொண்ட பின்பாக அந்த சீசருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பிரயோஜனமான அசாதாரணமான வாழ்க்கையாக மாறிவிட்டது. அதே ஆவியானவர், அதே நன்மை தான் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு மாறாம ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப பிதா கொடுக்கிறது எல்லாமே நமக்கு நன்மை. அப்ப ஏசு சொல்றாரு, நான் ஜெபம் பண்ண போறேன் உங்களுக்காக, அப்பொழுது பிதா என்ன செய்வார்? உங்களுக்கு நன்மையை தருவார். தொடர்ந்து படிங்களே. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்ப உலகத்துக்கு பரிசுத்த ஆவியானவர்னே யாரும் தெரியாது, பிதா கொடுக்கிற நன்மை என்னன்னே தெரியாது. கவனிங்க, பிதா கொடுக்கிற நன்மை என்னன்னே தெரியாது. அப்ப அதை பற்றி அறிவு இருக்காது, அதை பற்றி ஒன்றுமே தெரியாதபடினால அந்த நன்மையை, அந்த ஆவியானவரை உலகத்துக்கு என்ன செய்யாது? பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. உலக ஜனங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிற எனக்கு உங்களுக்கும் அந்த நன்மை என்ன, அந்த நன்மையுடைய ஆசீர்வாதம் என்ன, அந்த நன்மை எப்படிப்பட்டது என்று சொல்லி அதை அறிந்திருக்கிறபடினால நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை புரியுது? அல்லேலூயா. அப்ப எத்தனை பேருக்கு நன்மை வேணும்? ஃபர்ஸ்ட் பெஞ்சில சொல்லுங்க. என்னமோ பேசிட்டு போங்க பாஸ்டர், நாங்கள எப்ப முடியும் காத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு நன்மை வேணும்? இப்படி எல்லாம் பேசினேன்னா நான் எப்படி என்ன செய்யட்டும்?
அதாவது நான் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மட்டும் சொல்லல, இங்க பாருங்க கவனிங்க, அத்தனை பெஞ்சே சொல்றேன். அதுக்கு உதாரணத்தை ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கேட்டுட்டு இருக்கேன் நான். எத்தனை பேருக்கு 10 லட்சம் வேணும்? பஸ் ஸ்டாண்ட் சொல்லுங்க. நான் சொல்றதுக்குலாம் ஆமா போட்டீங்கன்னா தச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சுவீங்க. தூக்கத்துல கலைஞ்சு ஆமேன் 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 சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் உயிரே கொடுத்துட்டு நன்மை தரப்பா வச்சுக்கப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காது. நீ நம்பிட்டு என்னமோ ஏதோ பேசிட்டா பிரசங்கம் பண்றாரு. இப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எப்படி தருவாரு? சொல்லுங்க, எப்படி தருவாரு? சொல்லுங்க. நான் ரியாலிட்டி, அது நடைமுறை காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ கற்பனையான காரியத்தை நான் என்ன செய்யல, நீ பேசல. இதான் உங்களுக்கு நன்மை தர்றாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. அந்த நன்மை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாறிடும். நீங்க கவலைப்படுறதெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. அதெல்லாம் அது தாண்டி பெரிய லெவல்ல உங்க வாழ்க்கை மாறிடும் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன இல்ல சொல்லுங்க. இன்னும் டைம் தான் வாசிப்பேன் பாஸ்டர், எனக்கு அதே போதும். என்ன பிரதர்? என்ன இமானு உட்கார்ந்துக்கு ஸ்டைல்ல நான் புரிஞ்சுக்குவேன். என்ன ஆனந்த் ஒண்ணு விளங்கல பாஸ்டர், ஐபிஎல் பத்தி சொல்றீங்களா? கேட்கலாம். நான் சொல்ற திருப்பி சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் நன்மையை கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் கொடுக்க விரும்புகிறார். நம்மோடு கூட தங்கி இருக்கிற நன்மை, நம்மோடு கூட தங்கி இருக்கிற ஆவியானவர், நம்மை அசாதாரணமானவளை மாற்ற வல்லமை படைத்த ஆவியானவர். சொல்லுங்க. அந்த வசனத்தை படிக்கும் போது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவர் என்ன செய்யலாம்? நானும் நீங்களும் காணாம அறியாம இருக்க கூடாது. இப்ப பரிசுத்த ஆவியான நம்ம பார்க்கணும். பரிசுத்த ஆவியான பற்றி நல்ல அறிவு நமக்கு வேணும். அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவரை பற்றி தெரிந்திருக்கணும். தேவன் கொடுக்கிற அந்த நன்மையை பற்றி நம்ம அறிந்திருக்கணும். அதை அறிந்து கொள்வதற்கு நாம் விருப்பமுள்ளவளா இருக்கணும். அல்ல சொல்லுங்க. நம்ம அறிந்து கொள்வதற்கு எப்படி இருக்கணும்? விருப்பமுள்ளவளா இருக்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் அறிவிச்சாரு. சும்மா இருந்தீங்களா? அவர் என்னமோ அறிவிச்சு போட்டுங்க, அப்புறம் அப்படிதான் சொல்லுவாரு, நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு யாரும் இருந்தீங்களா? அதை எப்படி அப்ளை பண்ணணும், அது எப்படி கிடைக்கணும், அதை அப்ளை பண்றதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. போனீங்களே இல்லையா? அதுக்கு மட்டும் அறிவு நல்ல வேலை செய்யுது. அது கிடைக்கலைனால் கூட விட மாட்டேன். நான் திருப்பி என்ன செய்வேன்? அப்ளை பண்ணுவேன், திருப்பியும் போராடுவேன், அதை வாங்காம விட மாட்டேன். சொல்லுங்க. நான் சொல்ல கரெக்டா போய் சொல்லுங்க. ஒரு அற்பமான காரியத்திற்காக நீங்க இவ்வளவு முயற்சி எடுக்க, தேவன் அவ்வளவு பெரிய நன்மையை நமக்கு கொடுக்க, ஏன் உங்களுக்கு வாஞ்சை இல்ல? அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு ஆர்வம் ஏன் வரல? இது காரணம் என்ன தெரியுமா? பிசாசு உங்களோட கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். தேவனுடைய அதிசயங்களை காணக்கூடாதபடி, தேவனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்லி பிசாசு மனக்கண்ணை கூடாக்கி வைத்திருக்கிறான். உண்மைதானே? சொல்லுங்க. உங்க பிரச்சனைகளை கொண்டு வந்து, உங்களுடைய தேவைகளை முன்னாடி கொண்டு வந்து, உங்களுடைய உலக பிரகாரமான கவலைகள் உங்க மனதில் நிரப்பி 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 அந்த நன்மையை அறிந்து கொள்ளக்கூடாத அளவுக்கு உங்களுடைய மனக்கண்ணை கூடாக்கி வைத்திருக்கிறான். சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியான பற்றி அறிந்து கொள்வதற்கு இன்னைக்கு சபைக்கு நேரம் இல்லை.
பைபிள் திறந்து ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அந்த நன்மையை பெற்றுக்கொள்வது எப்படி, அந்த நன்மையை எனக்கு என் வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்வது எப்படி, என் வாழ்க்கை அசாதாரண வாழ்க்கையை மாறுவது எப்படி என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு என்ன இல்லை, சமயம் இல்லை, முயற்சியும் இல்லை. கடைசி வரைக்கும் அதே டைம் தான். சொல்லுங்க, ஒரு நன்மை வராது. நான் சொன்னேன், சாதாரணமா இந்த சீஷர்கள் அசாதாரணமா ஒரே அபிஷேகம் தான், ஒரே நாள் பெற்ற அபிஷேகம் தான் அசாதாரண வாழ்க்கை மாறிடுச்சு. அவன் சொல்லுங்களேன், பேதுரு பேசவே தெரியாதவங்க, பேதுரு எழுமணி பேசினா ஒரே பிரசங்கம் தான், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த 2வது பிரசங்கம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? எப்படி ஆனது? எப்படி ஆனது சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அந்த பேதுருக்கும் அந்த சீஷருக்கு வேற வேற அபிஷேகத்தையும் எனக்கு உங்களுக்கு வேற வேற அபிஷேகத்தை கொடுத்துட்டாரா? சொல்லுங்க. அன்னைக்கு வல்லமையில அபிஷேகத்தை இன்னைக்கு வல்லமையில்லாத அபிஷேகத்தை கொடுத்துட்டாரா? அன்னைக்கு கொடுத்த ஆவியானவர் செயல்படுகிற ஆவியானவர் இருந்தார், இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் செயல்படாத ஆவியானவரா இருக்கிறாரா? சொல்லுங்க. இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் அறியாதவர்களாக இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியோட செயல்பாடு இன்னைக்கு சபைக்கு தெரியல. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை விட்டு சபை தூரம் போய் கொண்டிருக்கிறது. தேவன் கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடி சபை வேற காரியத்துல ரொம்ப பிஸியா இருக்கு. இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு பாரத்தோடு கூட சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் என்னை பெற்றுக் கொள்வார்கள், என் நன்மை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி ஆவலாக ஏங்கி கொண்டிருக்கிறார் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. சத்தமலையில் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் குறித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு நபர். யாருங்க? ஒரு நபர். நானும் நீங்கள் தனிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறோமோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரு நபராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எப்படி நபராக உலகத்தில் வந்தாரோ, பிதா என்பவர் ஒரு நபராக இருக்கிறாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு சரீரம் இருந்தது. உலகத்துல வரும்போது மனுஷ சரீரம் இயேசுக்கு இருந்தது. ஆனா ஆவியானவருக்கு என்ன இல்ல, ஒரு சரீரம் இல்லை. அது ஆவியாக கண்ணுக்கு தெரியாதவராக இருக்கிறார். ஆனா அந்த ஆவியானவருக்கு என்ன உண்டு? எப்படி நமக்கு உணர்வுகள் உண்டோ அதே போல அந்த ஆவியானங்கிற ஆழ்த்தத்துவம் உள்ள அந்த ஆவியானவருக்கு உணர்வுகள் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. நானும் நீங்கள் எப்படி சிந்திக்கிறோமோ அதே போல ஆவியானவர் சிந்திப்பார். நானும் நீங்கள் எப்படி உணர்ச்சி வசப்படுகிறோமோ அதே போல ஆவியானவருக்கு என்ன உண்டு? உணர்ச்சிகள் உண்டு. அவரால் கோபப்பட முடியும், அவரால் துக்கப்பட முடியும், அவரால் சந்தோஷப்பட முடியும், அவரால் வேதனைப்பட முடியும். யாருனால? ஆவியானவர்னால. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவருக்கு எனக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை விட, அந்த திறமை விட ஆவியானவருக்கு பல லட்சம் மடங்கு அதிகமா இருக்கு. அவருக்கு வல்லமை உண்டு, சக்தி உண்டு. வல்லமைக்கு தமிழ்ல இன்னொரு வார்த்தை சக்தி அர்த்தம். அது வல்லமைங்கிற வார்த்தை வேற வார்த்தை, வடமொழி வார்த்தை. ஆனா உண்மையான தமிழ் வார்த்தை என்னது? சக்தி. அப்ப ஆவியானது என்ன உண்டு? சக்தி உண்டு. என்ன சக்தி உண்டு? படைக்கக்கூடிய சக்தி உண்டு, உருவாக்கக்கூடிய சக்தி உண்டு, ஒரு மனுஷனை சுகமாக்கக்கூடிய சக்தி உண்டு, குறைகளை நிறைவாக்கக்கூடிய சக்தி உண்டு, பிசாசை துரத்தக்கூடிய சக்தி யாருக்குள்ள இருக்கு? ஆவியானவருக்குள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ஆவியானவரை யார் அறியல? உலகம் அறியல. ஆனா நானும் நீங்களும் ஆவியானவர் என்ன செய்யணும்? அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த வசனத்தை தொடர்ந்து நம்ம படிக்கும் போது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யார் ஆவியானவர் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, யாருக்குள்ள ஆவியானவர் வந்திருக்கிறாரோ, யாருக்குள்ள ஆவியானவர் செயல்படுகிறாரோ அவர்கள் தான் ஆவியானவரை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, இந்த மைக் எங்கிட்ட இருக்கு. இந்த மைக்கு பத்தி எங்க கையில இருக்கிறதுனாலதான் இந்த மைக்கு பத்தி உங்களுக்கு தெரியறதை விட எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா யார் கையில இருக்கு? என் கையில இருக்கு. புரியுதா சொல்றது? சொல்லுங்க. இந்த மைக் இருக்கு, இந்த மைக்கை பத்தி உங்களுக்கு தெரியுதை விட யாருக்கு தெரியும்? இது உபயோகப்படுத்துற
என் கையில் அதிகமா இருக்கிற எனக்கு அதிகமா தெரியும். புரியுது நான் சொல்றது? எது புரியுது? இதே உங்க கையில இந்த மைக்கு உங்க கையில வந்துச்சுன்னா, நீங்க அதிகமா நேரம் மைக்கு கையுமா அலையிறீங்கன்னா இந்த மைக்கு பத்தி யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதா சொல்றது? சொல்லுங்க. உங்க வீட்டை பற்றி யாருக்கு அதிகமா தெரியும்? ஏன்? அதிகமான நேரம் வீட்டுல நீங்க தான் இருக்கிறீங்க. என் வீட்டை பத்தி யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ எங்க நம்ம அதிகமாக இருக்கிறோமோ, யாரு கூட நம்ம அதிகமா இருக்கிறோமோ அவர்களை அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாருன்னா, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதை நான் உணர்ந்தேன்னா, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள ஒரு நபர் இருக்கிறாரு, நபரோட பேசிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தேன்னா, நல்லா கவனிங்க, அந்த ஆவியானவர் பற்றி நான் அதிகமா அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், வாங்க பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு ஒரு சேரை காமிச்சு நீங்க உட்காருங்க பாஸ்டர். உட்கார்ந்துட்டு நீங்க உங்க உங்க வேலையை பார்த்து நீங்க எல்லா வேலை செஞ்சுட்டு எங்களோட பேசாம இருந்தீங்க, நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு தெரியும் எங்க வீட்டுக்குள்ள யாரு இருக்கிறா? பாஸ்டர் இருக்கிறாரு. ஆனா பாஸ்டரோட என்ன செய்யறதில்ல, பேசுறதுக்கு நேரம் இல்ல, நிறைய வேலை இருக்கு வீட்டுல. பாஸ்டர் என்ன செய்வாரு? சொல்லுங்க, என்ன செய்வாரு? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாப்பாரு, கூப்பிட்டு பாப்பாரு, வாங்க சிஸ்டர் வாங்க பிரதர் கூப்பிட்டு பாப்பாரு. வரலன்னு என்ன செய்வாரு? சொல்லுங்க. நீங்க அதை என்ன செய்வீங்க? சொல்லுங்க. என்ன செய்வீங்க? எந்திரிச்சு நீங்க பல முறை ஆவியானவர் உங்களை விட்டு எந்திரிச்சு போயிட்டாரு, உங்களுக்கே தெரியல. பக்கத்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. இது யாரு? கர்த்தர் கொடுத்த ஈவு, நன்மை. உங்களுக்கு பிரயோஜனமா கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு நன்மை உண்டாக்கும்படி கொடுத்திருக்காரு. நீங்க உங்க வாழ்க்கையை மாறுவதற்காக கொடுத்திருக்கிறாரு. நீங்க அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்வதற்காக கொடுத்திருக்கிறாரு. இன்னும் பயத்தோடு வாழ்வதற்காக அல்ல, இன்னும் வேதனையோடு வாழ்வதற்காக அல்ல, உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் உங்களை ஆசீர்வாதம் மாற்றுவதற்காக ஆவியால் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? வந்தாரு, உள்ள இருந்து பார்த்தாரு. அவரோட பேசுறதுக்கு இந்த மனுஷன் என்ன இல்ல, ரெடியா இல்ல. அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறான், உலக பிரகாரமான காரியத்துல, உலக பிரகாரமான கவலையில, உலக பிரகாரமான காரியத்துல பிஸியா இருக்கப்படினால இந்த ஆவியானவர் பேசுறதுக்கு என்ன இல்ல, நேரம் இல்ல. இந்த ஆவியானவர் பற்றி அறிந்து கொள்வதற்கு மனம் இல்ல. அதனால ஆவியானவர் என்ன செஞ்சாரு? இருந்து இருந்து பொறுமையை இருந்தது பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சாரு? அவர் போயிட்டார். சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? அந்நிய பாஷை பேசுறதுல ஆவியானவர் இல்லைங்க, அது ஒரு அடையாளம் தான். அந்நிய பாஷை என்பது என்னதான்? ஒரு அடையாளம் தான், அது ஆவியானவர் இல்ல. ஒரு வயசா இருக்கும்போது, 2 வயசா இருக்கும்போது பேச பழகணும். இப்ப பேசிதான் இருக்கிறோம். சொல்லுங்க. இப்ப நம்ம புது வார்த்தை பேசுறோமா? ஏன்? அது பழகிட்டோம், அந்த பாஷையை பழகியாச்சு. இப்போ வாய் திறந்தாலும் என்னதான் வரும்? அந்த பாஷை தான் வரும். அந்நிய பாஷை பேச பழகிட்டோம். சொல்லுங்க. பேச பேச பழகியாச்சு. இப்போ வாய் திறந்தா என்ன வருது? சொல்லுங்க, என்ன வருதுங்க? அந்த பழகின பாஷை அந்நிய பாஷை வருது. அதனால ஆவியானவங்க இல்ல, அந்த நன்மை இல்ல. இப்போ இந்த நன்மை என்ன மட்டும் விலகி போயிடுச்சு. சொல்லுங்க. நன்மை இப்ப என்ன இல்ல? ஒரு வருஷத்தை படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் 3 அந்த 8ஆம் வசனமா படிங்க. யோவான் 3:8. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. கவனிங்க, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. அது என்ன கேக்குறோம்? காத்து வீசுற சத்தம் கேக்குது, அது எங்கெங்கயோ வீசுது. ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன், ஸ்ட்ரைட்டா போ அப்படினால காத்து சொல்ல முடியாது, அப்படிதானே? அது இஷ்டமான இடத்துல வீசும். ஆனா என்ன கேக்குறோம்? அது சத்தம் கேக்குது. ஆனாலும் கூட அது எங்க வந்துச்சு, எங்க போகுதுன்னு யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது.
இதே மாதிரிதான் ஆவினால பிறந்த எவனோ அப்படியே இருக்கிறான். அப்படின்னா என்ன, நல்லா கவனிங்க. அவன் யாரால் நடத்தப்படுகிறான்? காத்து எப்படி இஷ்டமான போகுதோ அதே போல ஆவியானவர் அவன் எப்படி நடத்துறாரோ அப்படிதான் போவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கே தெரியாதுங்க, நான் எங்க போறேன்னு யாருக்கு தெரியாது. புரியுது நான் சொல்றது? நான் எங்க போறேன்னு யாருக்கு தெரியாது? அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஆவியானவர் நடத்தணும், அந்த மாதிரி ஆவியானவர் நம்மோட இடப்படணும். பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து கீழ்த்திர என்னப்பட்ட தெருவுக்கு போ, அங்க போ, அங்க போ, அங்க ஒருத்தரை வச்சிருக்கிறேன், அங்க போ உங்களுக்கு சொல்லுவான். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அங்க போ, அனனியன் ஒருத்தர் இருப்பான், அவன் வீட்டுக்கு போ. நீ அனனியை பார்த்து சொல்ற வருவான், அவனுக்கு என்ன செய்ய ஜோமன் அவனுக்காக சொல்றாரு இல்லையா? கொரோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஊர்ல இருக்கிற இந்த மனுஷன்ட்ட என்ன செய்ய ஆளு அனுப்பு, அவன் வந்து எல்லாம் சொல்லுவான், சொல்லி தருவான். பேதுரு ஜோமன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்து நீ வருக, மனுஷன் தேடி வர்றான், அவன் பயப்படாம என்ன செய், இப்போ ஆவியானவர் எப்படி நடத்துறாரு பாருங்க, நடத்துறாரு ஆவியானவர். இன்னைக்கு என்ன உங்களை ஆண்டு ஆவியானவர் நடத்தல? இல்ல இருந்தா நடத்துவாரல்ல, இருந்தா பேசுவாரல்ல, சொல்லுங்க. நீங்க மனுஷன் ஒரு நாள் முழுது 10,000 வார்த்தை பேசுறோம், ஆவியானோட ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. சொல்லுங்க, ஆவியானோட எத்தனை வார்த்தை பேசிருக்கிறோம்? பைபிள் சொல்லுது அந்த ஆவியான நமக்குள்ள எப்படி இருக்கிறான்? தங்கி இருக்கிறார். இருக்குதா வசனம்? அந்த வசனம் படிச்சோம்ல, யோவான் 14 படிங்க திருப்பியும். அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ள என்ன செய்யறார்? இருக்கு, தங்கி இருக்கிறார் ஆவியானவர். நமக்குள்ள எப்படி இருக்கிறாரா? தங்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும், தங்கி இருக்கணும், வந்துட்டு வந்து போக கூடாது. ஆமென். வந்து என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணும்போது வருவாரு, வல்லமை உண்டு வல்லமை உண்டு பாடும்போது வருவாரு, ஊற்று தண்ணீர் பாடும்போது என்ன செய்வாரு? வருவாரு. பாட்டு நிறுத்திட்டா இது ஆவியானவரா? நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதை நானும் நீங்களும் உணரணுங்க. ஆவியானவர் வந்துட்டாரு, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற நிச்சயம் யாருக்கு வேணும்? நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டீங்கன்னா உடனே தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆவியானவரே பேச ஆரம்பிச்சிருங்க, ஆவியானவர் கூப்பிட ஆரம்பிச்சிருங்க. நீங்க ஃபீல் ஆவியானவர் உங்க பக்கத்தில் இருக்கிறதே, உங்களுக்குள்ள வருகிறதை நீங்க உணர்ற வரைக்கும் நீங்க ஜெபத்தை விடாதீங்க. புரியுது சொல்றது? ஆவியானவரை நீங்க உணரணும். we got to feel. ஆவியானவர் மனுஷன் அப்படின்னா, அது ஆவி அப்படின்னா, அந்த ஆவி நமக்குள்ள வந்தாருன்னா நம்ம ஆவியில் உணர வரும், நமக்குள்ள யாரோ வருகிறத உணர வரும். வருவாராதா? சொல்லுங்க, வரும். அந்த ஆவியானவர் வந்து உங்களுடைய சிந்தையை என்ன செய்ய மாட்டார்? பிடிச்சுக்க மாட்டாரு. அப்படின்னா உங்களுடைய விருப்பத்துல பிடிக்க மாட்டாரு. உங்க விருப்பத்துக்கு கீழ்பட்டுதான் இருப்பார் ஆவியானவர். உங்க விருப்பத்துக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். நீங்க விட்டு கொடுத்தா மட்டும்தான் ஆவியானவர் உங்க விருப்பத்துக்கு என்ன செய்வாரு? கிரியை செய்வார். புரியுதா சொல்றது? உங்க விருப்பத்துக்கு மேல உங்களை என்ன செய்ய கண்ட்ரோல் பண்ண மாட்டார் ஆவியானவர். ஆனா பிசாசு என்ன செய்வான்? வந்தாலும் மண்டை பிடிச்சுக்குவான், நம்மளை ஆட்டி படைச்சிருவான். ஆனா ஆவியானவர் அப்படி இல்லை. நீங்க கூப்பிட்டே இருக்கணும், வாங்க 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 ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, உங்களை பத்தி பைபிள் வாசித்து மாதிரி சொன்னாரு, நீங்க வாங்க ஆவியானவர், எனக்குள்ள வாங்க, என்னோட நிறுத்துக்குள்ள வாங்க, என் மனசுக்குள்ள வாங்க, நீங்க வழி நடத்துங்க. எப்படி காற்று எப்படி வீசு எப்படி எல்லாம் போகுதோ அதே போல என்ன செய்ய இஷ்டம் போல நடத்துங்க ஆவியானவரே, சித்தப்படி நடத்துங்க ஆவியானவர். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க ஆவியானவர் நடத்த ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஒரு ராஜாவை போல உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்களை மாற்ற ஆவியானால முடியும். உங்க வீட்டு சூழலை மாற்ற ஆவியானால் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த சூழலை மாற்றத்தக்கதாக ஆவியானவர் உங்களை பயன்படுத்த முடியும். நானும் நீங்களும் ஒத்தையான ஆளாக இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதமான ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியாது என்று தேவனுக்கும் இயேசுவுக்கும் தெரியும். திருப்பி சொல்றேன், இந்த உலகத்துல நானால என்னால என்னுடைய படிப்புனால என்னுடைய பலத்தினால என்னுடைய அறிவினால திறமையினால ஒரு ஜெயமான வாழ்க்கையினால என்ன முடியாது, வாழ முடியாது. நம்மை சுற்றி தீமை நிறைந்திருக்கிறது, நம்மை சுற்றி எதிராளி இருக்கிறார்கள், பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளை அழித்துக் கொண்டிருக்கிறது, தேவைகள் ஏராளம், கடன் ஏராளம், பலவீனங்கள்
போராட்டங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து நம்ம விரோதம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையான வாழ்க்கையில நமக்கு ஒரு துணை வேண்டும், நமக்கு ஒரு உதவிக்கர வேண்டும், நமக்கு ஒரு துணையாளர் வேண்டும். அதுதான் ஆவியானவர். ஆவியானவர் நமக்கு வந்துட்டாருன்னா, நம்முடைய பலத்தோட ஆவியான பலம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, நானும் நீங்களும் அசாதாரணமான வாழ்க்கை வாழுவோம். சொல்லுங்க, அதுதான் நன்மை, அதுதான் தேவன் கொடுக்கிற ஈவு. அந்த ஈவை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆமென். பவுல் கொலை செய்கிறவனாக இருந்தான், அநேகர் துன்பப்படுத்தவனாக இருந்தான், மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பவுலை கர்த்தர் சந்தித்த போது அவன் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். அனனியா என்கிற ஒரு தேவ மனுஷன் அவன் கை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் மேல வந்து இறங்கினார், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு அந்த பவுல் தன்னை விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்த போது பவுல் இன்னைக்கு அநேக சபைகளை ஸ்தாபிக்கும்படியாக, அநேக தேசங்களுக்கு தேவ வார்த்தை சுமந்து செல்கிற ஒரு அற்புதமான பாத்திரமாக கர்த்தர் அவனை உபயோகப்படுத்தினார். ஆமென். அவனுக்கு துணையாக ஆவியானவர் இருந்தார். அந்த ஆவியானுடைய பலத்தோடு கூட அவன் அநேக காரியத்தை செய்து முடித்தான். இன்னைக்கு நானும் நீங்களும் எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? சும்மா வீட்டை கட்டுறக்கா? சும்மா வேலை செய்யறக்கா? சும்மா பிள்ளையை பெற்று இருக்கிறப்பா? சும்மா பிள்ளைகள் படிக்க வச்சிருக்கா? மற்ற ஏதோ உலக பிரகாரம் மற்ற ஜனங்கள் வாழ்வதை போல வாழ்வதற்காகவா கர்த்தரை தெரிந்து கொண்டா? அதுக்காக இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார்? இல்லையே. இந்த உலகத்தை கலக்குவதற்காக, இந்த உலகத்தில் அசாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்காக, அநேகரை ஆதாயப்படுத்துவதற்காக, அதனுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, அதனுடைய பிரச்சனையை நம்ம மூலமா மாற்றுவதற்காக என்னை ஆண்டு உபயோகப்படுத்த ஆண்டு அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, அதுக்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இந்த பட்டணத்துக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு சபையாத்தான் சபை வைத்திருக்கிறார். அப்படிதான் இருக்கணும், அப்படித்தான் மாறணும். ஆமென் சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டுக்கார உங்க மூலமா நன்மை பெறணும். ஆமென். உங்க மூலமா அநேகர் ரட்சிப்பை அடையணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணா பிசாசு என்ன செய்யணும்? ஓடணும். வியாதிகள் சுகமாகணும். இன்னைக்கு ஏன் பிரச்சனையா மாறல, ஏன் பிரச்சனையா மாறல, ஏன் பிரச்சனை பெருசாகுது? இது சொல்ற கதை ஆண்டு அழைச்சாரா? சொல்லுங்க. உங்க பிரச்சனை பத்தி நீ பேசாதீங்க, உங்க தேவையை பத்தி பேசாதீங்க. அவர் யாரா தூங்குறா விட்டுருங்க, அவரே எங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. நீங்க எல்லாம் என்ன கவனிங்க, நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க. கவனிங்க. நானும் உட்கார்ந்து நான் தூங்கத்தான் செய்வேன். என்ன மாதிரி ஒரு பாஸ்ட் வேற ஒரு பாஸ்ட் நின்று நானும் உட்கார்ந்த நான் என்ன செய்வேன்? எப்போ தூங்கி இருப்பேன் நான்? அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சாம அப்படித்தானே? கவனிங்க. ஆவியானவர் நம்மை நேசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஏன் சொல்றாரு? நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? ஒரு உண்மையை சொல்றேன். கவனிங்களா? உண்மையை சொல்றேன். நான் போகிறது உங்களுக்கு எப்படிங்க? ஆண்டவர் போறது பிரயோஜனமா இருக்குமா? ஏசு இருந்தா தானே பிரயோஜனம். ஏசு நம்மோடு இருந்தா தான் பிரயோஜனம். அப்படிதானே? சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசு நம்மோடு இருந்தா பிரயோஜனம். ஏசு சொல்ற நான் போறது உங்களுக்கு பிரயோஜனப்பா. ஏன் பிரயோஜனம் அப்படின்னா, நான் போகிறது பிரயோஜனமா இருக்கும். நான் போகிறதுனால் தேற்றவாளன் என்கிற ஆவியானவர் என்கிற தேவனின் நன்மை, புரியுதா சொல்றது? தேவனுடைய நன்மை தேற்றவாளன் உங்களுக்கு வருவார். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்துக்கு அனுப்புவேன். நான் போயிட்டு உங்களுக்கு என்ன விட பிரயோஜனமா இருக்கிற ஒரு ஆளை உங்களுக்கு என்ன செய்யறேன்? அனுப்புறப்பா. அப்ப இயேசுவோட பிரயோஜனமான ஒரு ஆள் தான் யாருங்க? ஆவியானவர். ஆமென். இப்ப இயேசு கொடுக்க வேண்டிய அத்தனை கருத்து யாரு கொடுக்கணும்? ஆவியானவர் கொடுக்கணும். இயேசுவோட பேசுறீங்கன்னா ஆவியானோட பேசுங்க. இயேசு கொடுக்கிற எல்லா காரியத்தையும் ஆவியானவர் செய்யுங்க. இயேசு கொடுக்கிற அத்தனை மகிமையும் யாரு கொடுங்க? ஆவியானவர் கொடுங்க. ஆவியானவரை நீ என்னோட கொடுப்பதற்காக உங்களுக்கு நன்றி. ஆவியானவரை, எங்கிட்ட நிறைய குறை இருக்குது, ஆனாலும் என்னை எல்லாரும் சகிச்சுட்டு என்னோடு கூட இருந்து என்னை
பயன்படுத்த போறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆவியானவர். நீங்க சொல்லி பாருங்க. ஆமென். உலகத்திலே பெரிய சபை என்று சொல்லப்படுகிற சபை தென்கொரியால சியோல் நகர்ல இருக்கு. பால் யங்கச் என்கிற தேவ மனுஷன் சபையை ஸ்தாபித்து ஏறக்குறைய 10.5 லட்சம் பேர் ஒவ்வொரு வாரம் அவருடைய ஆராதனையில கூடி வருகிற ஒரு பெரிய சபையை கட்டினார். எத்தனை லட்சம் பேர்? 10.5 லட்சம் பேர் வருவாங்க ஒரு சண்டே மட்டும். அவருடைய ஆராதனை கலந்து கொள்வதற்காக பிளைட் ஏறி அந்த உலகத்தில் அந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு வந்து ஆராதனை கலந்து விட்டு திரும்பி போவாங்க. சொல்லுங்க, நம்ம வீடு பொடக்காலில் கிடக்கும். இந்த பொடக்காலில இருந்து எந்திரிச்சு இங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு 10 மணிக்கு வர்றது. சொல்லுங்க, எத்தனை மணிக்கு? சொந்தக்காரன் வீட்டு போறதுக்கு முன்னத்துல நைட்டே ஓடிடுறது. சர்ச்சுக்கு வேணா ஆடி அசைஞ்சு. சொல்லுங்க, அந்த போதகர் ஒரு புக் எழுதியிருக்கிறார், பரிசுத்த ஆவியான என்னுடைய மூத்த பங்காளர். பரிசுத்த ஆவியான என்னுடைய மூத்த பங்காளர் அப்படின்னு புக் எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னுடைய ஊழியத்துக்கு, இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்தார். ஆவியானவர் தான். அப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் யாரு? ஆவியானவர். அவர் நேர பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவார். ஆவியானவரே, நான் வெறும் வாய் தான், என்னதான் இந்த வாயும் கையில் ஒப்பு கொடுக்குறேன். நாங்க போய் நிற்கும் போது எல்லாரோட இருதயத்தையும் உங்களுக்கு தெரியும். எல்லாரோட இருதயம் உங்களுக்கு தெரியும். ஆவியானவரே, நான் போய் என்ன செய்யுங்க, நின்று வாய் திறக்கும் போது நீங்க தான் பேசணும், நீங்க தான் என்ன செய்யணும், பேசணும் என்று சொல்லி அந்த ஆவியானோட கையில ஒப்பு கொடுத்து விட்டு அவர் பிரசங்கம் வந்து நிற்பார், பேசுவார். எல்லாம் பேசிட்டு முடிச்சுட்டு நேரம் உட்கார்ந்துட்டு, ஆவியானவரே பேசணும், நான் அல்ல நீங்க தான் பேசிருக்கிறீங்க. இதோட இல்ல, தொடர்ந்து யாரதான் கிரியை செய்யணும், நீங்க தான் கிரியை செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி அதுக்காக ஜெபிக்கிறேன்னு அவர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. கர்த்தர் ஆவியான கிரியை செய்வார். இந்த பிரசங்கம் அவ்வளவு வல்லமையான பிரசங்கமாக, அநேகரை தொடுகிற பிரசங்கமாக, அநேகரை மாற்றுகிற பிரசங்கமாக அது மாறினது. ஏன்னா அங்க கிரியை செய்து யாரு? ஆவியானவர். அப்ப அந்த அந்த அற்பமாக இந்த மனுஷனை ஆவியானவர் எடுத்து என்ன செய்யறாரு? தன்னை அந்த 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 ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால, ஆவியானவர் நீங்க செயல்படுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படி விட்டு கொடுத்ததுனால அந்த அந்த பாலியங்கட்சி மூலமாக ஆண்டு அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு உதவி செய்தார். புரியுதா சொல்றது? அப்போ இன்னைக்கு ஆவியானவர், அதே ஆவியானவர் தான் நம்முடைய பங்காளரா இருக்கணும். ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை கொடுக்கிறேன், உங்களுக்கு துணையா இருப்பதற்காக கொடுக்கிறேன், உங்களுக்கு உதவி செய்வதற்காக. பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய பேர் உண்டு. தேற்றவாளன், உதவியாளர். சொல்லுங்க, தேற்றவாளன். தேற்றவாளன் என்னது? நம்மை தேற்றுகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற, வேறொரு ஆலோசனைக்காரா இருக்கிற ஆவியானவர். அப்ப நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் நம்ம கண்ணை வைத்து நமக்கு என்ன செய்யணுமா? ஆலோசனை, நடக்கிற வழி நமக்கு காட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் நமக்கு நடக்க வேண்டிய வழி நமக்கு என்ன செய்வாரு? காட்டுவார். அப்ப யாரு காட்டுவார்? யாரு ஆவியானவர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆவியானவர் இடம் கொடுக்கிறார்களோ, ஆவியானவரே போ, எந்த வழியில போற தெரியல, ஆவியானவரே எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி நம்ம ஆவியான உதவி யார் நாடுகிறார்களோ அவர்களுக்கு ஆவியானவர் என்ன செய்ய வழி காட்டுவார். ஆமென். சும்மா நம்ம 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 வேற வழி போயிட்டு இருப்போம், அவர் தேடி வந்த வழி காட்ட மாட்டார். நீங்க அவருக்கு என்ன செய்யணும்? அவரு கேட்கணும், நீங்க அவரு தஞ்சமா போகணும், அன்போடு கூட அவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். ஆமீன் சொல்லுங்க, சத்தமாளிலே சொல்லுங்க. இந்த ஆவியானவர் தாங்க உலகத்துல முக்கியமானவர். நமக்கு இந்த ஆவியானவர் போல முக்கியமான இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை, வேற யாரும் கிடையாது. ஆமென். நம்ம பண்ற ஜெபம் எல்லாம் தப்பான ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆவியானவற்றை நீ ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே ஜெபம் பண்ற, எனக்கு என்ன இப்படி ஜெபம் பண்ணதில்லை, எப்படி அந்த ஜெபத்துல ஒண்ணுமே புரியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீ கேட்டீங்கன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசன பிரகாரமாக உங்க ஜெபத்துல ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். படிங்க படிங்க படிங்க. நல்லா படிங்கப்பா. பல நட்டரம் போட்டுருக்காங்க.
அடுத்த வசனம் 26 27 படிங்க. 26 இருக்கா? 24 படிங்க. 21 படிங்க. அந்த வசனம் நான் எடுக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம். Thank you Jesus. 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரம் தானே? 8:27 26 படிங்க. அந்தபடி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்யறாராம்? ஆமா, ஆவியானவர் யாரு? உதவி செய்கிறவர். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, உதவி செய்கிறவர். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நல்ல நபர் யாரு தெரியுமா? ஆவியானவர் மட்டும்தான். புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு ஆவியானோட உதவி கேட்டேன்னா உங்களுக்கு உதவி செய்வார். உண்மைதானே? எதுக்கு உதவி செய்வான்? தப்பு பண்றதுக்கு இல்ல, தப்புல வெளியே வர்றதுக்கு. நீங்க அதுலயே இருக்க கூடாது. இன்னும் நிறைய டாஸ்மாக் போறதுக்கு உதவி செய்ய மாட்டாரு. சொல்லுங்க, சினிமா தேட்டருக்கு போறதுக்கு உதவி செய்ய மாட்டாரு. ஆண்டவரே தெரியாம தப்புன்ட்டு ஆண்டவரே, அதனால இந்த தப்புல இருந்து என்ன செய்யுங்க, வெளியே கொண்டு வந்து எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னா செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்யுங்க ஆண்டவர். பலவீனத்துல உதவி செய்யற அப்படின்னு அர்த்தம். நீங்க பலவீனமாயிட்டீங்க, இப்போ அந்த உங்களால என்ன செய்ய முடியல, அந்த பாவத்தை ஜெயிக்க முடியல, இந்த பிரச்சனை ஜெயிக்க முடியல, இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியல. அப்பொழுது ஆவியானவர் என்ன செய்வாராம்? உதவி செய்ய. உங்களால முடியாத பலவீனமா இருக்கிற நிலைமையில ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அப்படின்னா நம்ம ஜெபிக்க தெரியாம இருக்கிறபடினால, ஏற்றபடி ஜெபிக்க நமக்கு என்ன செய்யாது, தெரியாது இருக்கிறபடினால ஆவியான தாமே நீங்க ஆவியானுடைய துணையை கேட்டீங்கன்னா உங்களுக்காக உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் ஜெபம் பண்ணுவார். புரியுதா? ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க பண்ற ஜெபம் பெருசா, ஆவியான பண்ற ஜெபம் பெருசா? அப்ப நீங்க ஜெபம் பண்றீங்க. இத்தனை நாள் நீங்க ஜெபம் பண்ணி என்னாச்சு? ஒன்னும் ஆகல பாஸ்டர். ஜெபமால திரும்பி என்ன மடியில வந்துருச்சு. ஆனா அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளது வேண்டுதல் செய்தார்னா நீங்க ஆவியானவர் விட்டு கொடுக்கணும். நீ ஜெபம் பண்ண வரும்போது ஆவியானவரே நான் ஜெபம் பண்ண போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் இந்த ஊழியத்தை செய்ய போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வீட்டுக்கு போக போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வேலையை செய்ய போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த காரியத்தை செய்ய போற உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்க ஆவியானவர் முன் வச்சு அவர் துணைக்கு நீங்க காத்திருந்து நீங்க உதவி அவருடைய துணை நாடும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுவார். புரியுது? இதெல்லாம் பவுல் செய்ததுனாலதான் சொல்றாரு. இதெல்லாம் பவுல் செஞ்சிருப்பாரு. ஆமென். அப்ப என்னால ஜெபிக்க தெரியாது, என்னால வேலை செய்ய முடியாது, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும். நான் சொல்லுவேன், நான் திருப்பி சொல்லுவேன், ஒரு பிரச்சனைக்கா குடும்ப பிரச்சனைக்கா கூடுவாங்க, ஏதோ பிரச்சனைக்கா கூட்டுவாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவரே அந்த பிரச்சனை தீக்கிற அளவுக்கு என்கிட்ட ஞானம் இல்லை, அறிவும் இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அனுபவம் கிடையாது. ஆவியானவரே எனக்கு என்ன செய்ய உதவி செய்யுங்க. இந்த பிரச்சனை சொல்ல போறாங்க, இந்த பிரச்சனை தீர்வுக்கா போக போறேன், அந்த பிரச்சனை என்னவோ எனக்கு தெரியாது, ஆனா முடியும் போது அது தீர்வா முடிஞ்சிடும். ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. நான் அல்ல, நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அங்க போய் உட்கார்ந்து ஏதோ பேசுவோம், என்ன எங்க ஸ்டார்ட் பண்றது எங்க முடிக்கணும்னு தெரியாது. ஆனா பேச தொடங்கும் போது கர்த்தர் ஆவியானவர் எங்கேயோ கொண்டு போய் அந்த பிரச்சனையை தீர்வுக்குள்ளாக நடத்தி சமாதி உண்டு பண்ண என் ஆவியானவர் கிரியை செய்வார். கிரியை செய்திருக்கிறார் அநேக முறை. என் வாழ்க்கையில ஒரு அனுபவமா சொல்ல முடியும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆவியானவரை அந்த நன்மையை அறியல, உபயோகப்படுத்தல, அதனால அந்த நன்மை எப்படி இருக்கு சொல்லுங்க, பிரயோஜனம் இல்லாம இருக்கு. ஆமென். நன்மையான ஈவுங்கிற ஆவியானவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். நன்மையான ஈவு பெறாததுக்கு முன்னாடி சீஸ் எப்படி இருந்தாங்க, பெற்றதுக்கு எப்படி மாறினாங்க, அதே போல நானும் நீங்களும் மாற வேண்டும். தொடர்ந்து ஆவியான குறித்து அடுத்து வர தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. நம்ம யாவரையும் நின்று ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Shakadara shakaba manadara shabari bakaba baba. Hallelujah, 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 hallelujah.